சன்செட்டு மறையும் போது பார்க்கக்கூடாது, 9-10 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது, 12 மணிக்கு இருக்கிறது போயிடும் கண்ணு. வீட்டை வந்து தெரு பேரை வேணா சொல்லுவாங்க, வீட்டு டோர் நம்பர் யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த வீட்டில் குடிக்கிறவங்க பேரை சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பேசும் போகும்போது தான் அந்த கிரகமும் உங்ககிட்ட கனெக்ட் ஆகும். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில மனுஷங்கள்லாம் இருப்பாங்க, அது லேடிஸோ ஜென்ஸோ, அவங்ககிட்ட பேசினாவே ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஐயோ என் மூலம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் இவங்க வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. வெண்கடுகு, நாயுருவி, சாம்பிராணி, அகில்கட்டை, இது 4 சேர்த்து சாம்பிராணி பண்ணி போடுங்க. இந்த சாம்பிராணி மாதிரி போடுறதுல ஒரு விஷயம் இருக்குது. கரியில் தான் எரிய வைக்கணும். கரியை போட்டு தூபமை ஏற்றி அதில் வந்து இதெல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், புகை மூட்டுங்க. அப்படியே தொடர்ந்து போட்டுட்டுருங்க. நெகட்டிவ் எனர்ஜி உள்ளேயே சேர்க்காது, தங்க விடாது, அத்தனையும் உங்களுக்கு க்ரஷ் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்களே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அது குறிப்பாக வந்து அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் அதிகம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்காகவே புது தகவலாக எடுத்துகிட்டு வர வேண்டியது இவங்களுக்காகவே. ஆனால் பேசும்போது மொத்த மேட்டர் இவங்க நம்மகிட்ட பேசி இதை தாண்டி வேறு எதனா இருக்கான்னு கேட்குறாங்க. ஆன்மீக உள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போனா நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு என்னங்க பண்றாங்க, கிரகம் உச்சமா இருந்ததுன்னா ஓகே சந்தோஷம், ஆனா அதே கிரகம் நீச்சமா இருக்கு, நல்ல நிலைமையில இல்ல, சாதகமா இல்ல, பாதகமா இருக்கு அப்படின்னாக்க இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இங்க போங்க அங்க போனுங்க, நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க இல்லைங்களா? ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல இருந்தபடியே எண்களின் துணையோடு கிரகங்களோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொன்னா கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது எப்படிதாங்க சாத்தியம்? எந்த நம்பர் அதுக்கு உறுதுணையாக இருக்கும்? எந்த கோளுக்கு எந்த எண்? இது குறித்த நிறைய ரகசிய விளக்கங்களை இன்னைக்கு நமக்காகவே ஓப்பனா சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மாட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை எங்க கையில இருக்கக்கூடிய எண்கள், எங்க நம்பர் வந்து எங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி எங்களுடைய தோழண்டா அப்படின்னு இருக்கக்கூடிய எண்களை வைத்து எங்களால மாற்றி அமைக்க முடியுமா, தொடர்பு கொள்ள இயலுமா? இது கேட்கும் போது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சார் வருது, ஆச்சரியக்குறிதான் வருது. எப்படி சாத்தியம்? இல்லை அதான் சொல்றேன்னா, சில கிரகம் இப்போ சூரியன் கூட இருக்குது, சூரிய கிரகம்னு சொல்கிறோம், சந்திர கிரகன்றோம், இவங்களை மட்டும் கண்ணில் பார்க்குறோம், மற்றவங்களை பார்க்க முடியல. இல்லை மார்ஸ் எப்பயாவது பார்க்கலாம், செவ்வாய் கிரகம் குட்டியா ஒரு ரெட் பிளானட் ஒன்று தெரியும். அப்போது அதை தான் சொல்கிறது நான் பொதுவாக. சூரியன் மட்டும், சூரியன்றது நம்ம கண்ணில் பார்க்குறோமே, எங்கே பார்க்குறோம்? அது தெரியுது, அவ்வளோதான். நம்ம எங்கே பார்க்க முடியும்? ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸு தான், 2 செகண்ட்ஸ் தான் பார்க்க முடியும், அவ்வளோதான். அதுவே வந்துட்டு உங்களுக்கு கண்ணு கோளாறுகள்லாம் டெய்லி அதை பாருங்கள், 2 நிமிஷம் பாருங்கள், 2 நிமிஷம் எங்கே தாம்மா 2 நிமிஷம் பாருங்கள், கண்ணு கோளாறே வராது, அவ்வளோ சக்தி. ஆனால் எந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது, விடியகால் அந்த சூரிய உதயம் வருது பாருங்கள், அப்போ தான் பார்க்கணும். சன்செட்டு மறையும் போது பார்க்கக்கூடாது, 9-10 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது, 12 மணிக்கு இருக்கிறது போயிடும் கண்ணு. ஏன்னா அதனுடைய ஒளி கதிர் வீச்செல்லாம் வந்துட்டு டைம் எடுக்க ஹெவி ஆயிரும். ஸோ அதனால் இந்த கிரகத்தினுடைய இது வந்து அதான் முதல்ல சொன்னது, கிரகத்தை வந்து பேசுறது, இந்த எண்கள்லாம் பேசுறது நம்பும்போது அவங்க தான் பேசிக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போது நீங்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கிறீங்களா, எப்படி வச்சு பேசுறீங்க சொல்லிக்கலாம், கேட்கலாம். சாத்தியம். நம்பருங்கிறது கிரகத்தினுடைய பிணைப்பு தானே, அதனுடைய பிம்பம் தானே. இது ஒரு நம்பரை சொன்னாக்கா அந்த நம்பர் அப்படியே ஒரு கிரகம்னாக்கா அந்த கிரகம் வந்து அந்த நம்பரை கனெக்ட் ஆகுது இல்லையா? நம்ம இந்த நம்பரை இதை போட்டு இங்கே போடும்போது அது கனெக்ட். இப்போ அது உதாரணம் போன எபிசோட கூட சொன்னது தான். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு ஆகாத நம்பர் வந்து வீட்டில் இருக்குது. வீட்டை வந்து தெரு பேரை வேணா சொல்லுவாங்க, வீட்டு டோர் நம்பர் யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த வீட்டில் குடிக்கிறவங்க பேரை சொல்லுவாங்க. ஆகாத நம்பர் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் அந்த நம்பரு உங்களுக்கு பேசுதா இல்லையே, ஆனால் உங்களை இருக்க விட மாட்டேங்குது. அப்போ அது என்னது, உங்ககிட்ட தான் பேசல ஒளி, ஆனால் அது பேசுது, அதான அர்த்தம். அது இருக்க விட மாட்டேங்குது. கிரகமும் அதே தான், அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, பேசுகிறத நாம் பார்க்கல, ஆனால் அது பேசிக்குது. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பேசும் போகும்போது தான் அந்த கிரகமும் உங்ககிட்ட கனெக்ட் ஆகும். சில வீட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்களே தேவையில்லாமல் நெகட்டிவாகவே பேசுவாங்க. ஐயோ இவங்க எப்போவுமே ஆப்போசிட்டாகவே பேசுவாங்க. அதாவது ஆப்போசிட்டாக பேசுகிறதுங்கிறது வேறு, நெகட்டிவாக பேசுகிறதுங்கிறது வேறு. ஆப்போசிட்டாக பேசுகிறதுங்கிறது வந்து எதிர்மறையாக பேசுகிறது, எதிர்வினையாக பேசுகிறது. நெகட்டிவாக பேசுகிறதுங்கிறது வந்துட்டு அது எதுக்குமே யூஸ் இல்லாத வார்த்தை. அது அவங்களுக்கே யூஸ் இல்லாது. நீ பேசினீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸில் போய் வந்துடுவீங்க.
அது உங்களுக்கு வந்து கெட்டு போன முட்டைக்கு சமம் அது. எஸ் அது யாருக்கும் யூஸ் இல்லை. பயன் தராது. அது மாதிரி அப்படி ஒருவேளை இது மாதிரி சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில மனுஷங்களாம் இருப்பாங்க, அது லேடிஸோ ஜென்ஸோ, அவங்ககிட்ட பேசினாவே ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஐயோ என் மூலம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் இவங்க வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க மனுஷனுக்கிட்ட எப்போ இந்த மேனரிசம்னு ஒன்று இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசுனாங்கனாக்கா அவங்கள மாதிரி இவங்க பேசுவாங்க. அது எஸ்பெஷலி இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் போய் பேசி பாருங்கள், நீங்களும் அதுமாரி ஆயிடுவீங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. அந்த இடத்துல இருந்து இப்போ அவங்க அந்த இப்போ சுத்தம் பண்ணணும், அவங்கள சரியாக்கணும் அப்படின்னாக்கா அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடணும் இல்லையா? அது போகணும் தானே. அது இருந்தால் அவங்களுக்கும் நல்லது இல்லை, யாருக்கும் நல்லது இல்லை. அப்படி இருந்ததுன்னா என்ன செய்யலான்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சாம்பிராணி மாதிரி ஒரு புகை மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னாக்கா, வெண்கடுகு, நாயுருவி, சாம்பிராணி, அகில்கட்டை, இது 4 சேர்த்து சாம்பிராணி பண்ணி போடுங்க. இந்த சாம்பிராணி மாதிரி போடுறதுல ஒரு விஷயம் இருக்குது. இந்த கொட்டாங்குச்சி இருக்குதுங்கள, அதை தான் வச்சு எரிப்பாங்க. கொட்டாங்குச்சியை வச்சு எரிச்சிங்கனாக்கா அதுவும் நெகட்டிவ் தான் உங்களுக்கு. கறியை வச்சு தான் இருக்கணும். நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த சின்ன சின்ன ஹோட்டலுங்கள்லாம் இன்றைக்கி அவங்க கடங்காரனாக இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் தெரியுங்கன்னா, பேப்பரை எரிய வைப்பாங்க. ஃபஸ்ட்டு எரிய வைக்கும்போது பேப்பரை பொருத்தி போடுவாங்க. பேப்பர் மூலிமா எதனா நீ எரிய வச்சிங்கனாவே அது கடன் தான். அது அதனால் கறியில் தான் எரிய வைக்கணும். கறியை போட்டு தூபமை ஏற்றி அதில் வந்து இந்த இதெல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், புகை மூட்டுங்க. அப்படியே தொடர்ந்து போட்டுட்டுருங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் போட்டாவே அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும், போயிடும். சில பேர் வீட்டில் பேசினா தான் அது மாதிரி இருக்குன்றதெல்லாம் கிடையாது. சில பேர் வீட்டில் அது இருக்கவே செய்யும். வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். எந்த நேரம் போடணும் சார் இது? ஒன்று காலை இல்லை ஈவினிங் தான். ஓகே, காலை ஒரு 8 மணிக்குள்ளே போட்டுருங்க, ஈவினிங் 6 மணிக்கு மேலே போட்டுருங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். ஏன்னா சில வாஸ்து குறைபாடு இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும். சில பேருக்கு அது இருக்கிறதுனால இவங்க அது மாதிரி ஆயிடுவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போது பேசுகிறாங்கன்றதுக்கு மட்டும் இருக்குதுன்னு இல்லைங்க, அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அமைப்பு அப்படி இருக்குது. வாஸ்து குறைபாடு இருந்ததுனால அது நடந்து போயிடும். இதை போடுங்க, போயிடும். அடுத்து வந்துட்டு இது எந்தெந்த நம்பர்கிட்டலாம் இருக்குங்கலாம் நம்ம சொல்லிக்கிறலாம். அதோட எதுக்கு அப்படின்லாம் சொல்லுவானே, அதெல்லாம் இருக்கும், எல்லா நம்பருக்கும் இருக்கும். இந்த நம்பருக்கு கான்ட்ரவர்சியாக இருந்தாலே அதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் இந்த பூஜை இது மட்டும் சார், இந்த சாம்பிராணி புகை மட்டும் போடுங்க. இந்த 4 பொருளையும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளேயே சேர்க்காது, தங்க விடாது, அத்தனையும் உங்களுக்கு க்ரஷ் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்களே வாஸ்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அது குறிப்பாக வந்து அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் அதிகம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்றும் விடாமல் அவ்வளோத்தையும் பார்த்துடுறாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு அது வேலை இருக்குது, பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இவங்களுக்கு வேலை இருக்குது. வேலைக்கு போகிற மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டயத்தில் வேலையை முடிச்சுட்டு படுத்துருவாங்க. இவங்க தான் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கூடயே இது ஏன்னா இவங்களுக்கு வேலை ஓடும்போது இங்கே வேலையும் ஓடும். எல்லாம் யூடியூப் தானே, போட்டு விட்டு அது பாட்டு ஓடுது. எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் வந்து இதுக்காகவே புது தகவலாக எடுத்துகிட்டு வர வேண்டியது இவங்களுக்காகவே. ஆனால் பேசும்போது மொத்த மேட்டர் இவங்க நம்மகிட்ட பேசி இதை தாண்டி வேறு எதனா இருக்கான்னு கேட்குறாங்க. யோசிக்கிறோமா? இல்லை, நிறைய பேர் ஒரு புக்கே போட்டு வச்சுருக்காங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதி குறிப்புகள். இது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில், நம்ம அன்றாடம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் பாசிட்டிவாகவே பேசுவோம். ஏன் பாசிட்டிவ்ங்கிற இதை வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, பாசிட்டிவாக பேசுகிறோம், பாசிட்டிவாக நடந்துக்கிறோம், பாசிட்டிவாக செயல்படுத்துகிறோம், இவங்ககிட்ட தான் கடவுளுடைய அனுகூலம் கிடைக்கும். பாசிட்டிவ் இல்லாதவங்ககிட்ட நான் கோவிலுக்கு போகிறேங்க டெய்லி, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர்கிட்ட கூட எந்த பாசிட்டிவ் நடக்காது. ஏங்க ஒரு செயல் பண்ணுறதுன்றது பாசிட்டிவ் தானேங்க. கடவுளே பாசிட்டிவானவர் தானே. நம்ம கொட்டுற மொத்த சமாச்சாரத்தையும் அவர் க்யூர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாவே பாசிட்டிவ் தானே. அவர்கிட்ட போய் அதை போய் நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க போய் கனெக்ட் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. அதனால் உங்களை நீங்கள் பியூரிட்டி பண்ணிடுங்க, உங்களை கரெக்ட் பண்ணிடுங்க. இந்த இதை போட்டு சாம்பிராணி போடுங்க, கரெக்டாகிடும். நீங்க வந்து குறிப்பா சாம்பிராணி எடுத்துக்கோங்க, அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேருங்க. சேர்க்கும் போதே வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்.